ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அப்படியே லஞ்ச் ப்ரிப்ரேஷனும் பார்க்க போகிறீங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து மார்னிங் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பால் வாங்கி வச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே கோலம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்னோடய கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஏனை நிறைய கிடந்ததுனால ஏனெல்லாம் அள்ளி போட்டு விளக்க ஆரம்பிச்சுட்டேன். விளக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா தம்பி எழுந்து வச்சிட்டான். அவனோட சேர்ந்துட்டு அவனும் ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டோம். குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து ப்ரான் தான் செய்ய போகிறேன். ப்ரான் வந்து என்னோடய ரிலேஷன் இது பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ப்ரான் வரைக்கும் செஞ்சதில்லை, சாப்பிட்டதில்ல. அதனால ப்ரான் அவங்களே செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வேணாம் நீ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நேற்று வாங்கிட்டு வந்தோன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு மார்னிங் ஒரு 10 o'clock தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இந்த வீடியோ சேர்த்து போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் சேர்த்து போட்டேன். ப்ரான் வந்து எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்களா, எல்லாத்தையும் போட்டு ஏதாவது சொதப்பி வச்சிரும் அப்படிங்கிறக்காண்டி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்ட ஐடியா. அவள் சிம்பிளாக சொல்லியிருந்தா. அதை வச்சு தான் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்படியே தக்காளி வெங்காயம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு கிரேவி கொஞ்சமாக வச்சுருந்தேன். ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரான் இனிமேல் அப்புறம் எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு அவங்க இனிமேல் என்ன கமெண்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எப்படி சொல்லணும்னா யூடியூப்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாவே மன தைரியம் வந்து நிறைய இருக்கணும் போல். ஏன் இந்த இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 628 சப்ஸ்கிரைபர் இருந்ததில் இந்த 1 வீக் ஃபுல்லாகவே கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். அந்த 628 சப்ஸ்கிரைபரில் 9 சப்ஸ்கிரைபர் வராங்க. அதை பார்த்தே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசுக்கு. பேசாமல் யூடியூப் சேனல் அப்படியே வீடியோ போட ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, ஸ்டாப் பண்ணக்கூடாது, இது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கண்டினியூவாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.